வணக்கம். இது வழக்கு. அந்த மிருகம் நடு இரவில் வருகிறதா? அதிகாலையில் வருகிறதா? தனியாக வருகிறதா? அல்லது துணையுடன் வருகிறதா? புலி வருதுன்னு சொன்னா யாருக்கு தான் பயம் இருக்காது? ஆமா, செங்கல்பட்டு பகுதியில கடந்த சில நாட்களா இப்படித்தான் பயந்துட்டு இருக்கிறாங்க அந்த பகுதி மக்கள். ஆனா இது வெறும் வதந்தி இல்ல. அவங்க பயப்படுறதுக்கு அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அந்த மிருகம் நடு இரவில் வருகிறதா? அதிகாலையில் வருகிறதா? தனியாக வருகிறதா? அல்லது துணையுடன் வருகிறதா? இந்த கேள்விகளுக்கு விடையில்லை. ஆனால் அனைவருக்கும் தெரிந்த பதில், அது வந்து செல்கிறது. அதற்கான சாட்சிகள் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை காலையில வந்து வீட்டான வந்து பார்க்க சொல்ல ஒரு ஆடு மட்டும் செத்து இருந்தது. மீதி 4 ஆடு எங்க இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த புலி இந்த பக்கம் தான் சுத்தி இருக்குன்றாங்க பக்கத்துல. மக்களின் தூக்கத்தை தொலைய வைத்து விட்டது சிறுத்தை புலி என்கிற மிருகம். செங்கல்பட்டு அருகே இருக்கிறது இருக்குன்றப்பள்ளி கிராமம். மலையடிவார கிராமமான இங்கு வசித்து வருபவர் செல்வம். கிராம பகுதிக்குள் சிறுத்தை புலி வந்துவிட்டது என செய்திகள் வெளியானவுடன் நமது குழு தேடி கண்டுபிடித்தது செல்வத்தின் வீட்டைத்தான். இவரது வீட்டுக்குத்தான் சிறுத்தை புலி வந்திருக்கிறது. இங்கிருந்த ஆடுகளை தாக்கிவிட்டது. இங்கதான் ஒரு 6 ஆடு கட்டி போட்டுருக்கோங்க. அதுல வந்து ஒரு ஆடு மட்டும் செத்து போயிருந்தது. ஒரு ஆடு சுத்தி மட்டும் மீதி 4 ஆடு காணவே காணும். அதான் அம்மா அரசாங்கத்துக்கு விட்டுது ஆடு. செல்வத்தின் வீட்டு முன்பு இன்னும் சில அடையாளங்கள் காணப்படுகின்றன. காய்ந்து போன தரையில் சிறுத்தை புலி தனது நகங்களால் தடத்தை பதித்து உள்ளது. அந்த தடங்களை பார்க்கும்போது இரவில் சிறுத்தை புலியுடன் ஆடுகள் கடும் போராட்டம் நடத்தியிருக்கலாம் என்று தோன்றியது. அது என்னதான் கட்டுன்னு சொல்லி வீட்டை வந்து பெருக்கி பார்த்தா நகைலாம் நிறைய இருந்தது. எங்க ஊர் கவுன்சிலர் போன் பண்ணி அப்புறம் காட்டுத்துறை அதிகாரிலாம் வந்து நாங்க வண்டலூர் ஜூக்கு எடுத்து போய் செக் பண்றோம்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்து சிறுத்தை புலி தான் அடிச்சுக்குது. இங்க கொஞ்சம் கால் தடம் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டு பின்னாடி ஒரு கொஞ்சம் கால் தடம் இருந்தது. இங்கதான் அந்த 2 கால் தடம் இருந்தது. செல்வம் வீட்டுக்கு வந்து சென்றது சிறுத்தை புலிதான் என வனத்துறை எந்த நிமிடம் உறுதிப்படுத்தியதோ அந்த நிமிடம் தொடங்கி இன்று வரை பயத்தில் உறைந்து கிடக்கிறது இருக்குன்றப்பள்ளி கிராமம். மலையடிவார கிராமமான இருக்குன்றப்பள்ளி கிராமத்தில் ஆங்காங்கே வீடுகள் என கிட்டத்தட்ட 600 வீடுகள் உள்ளன. சுமார் 2000 கிராம மக்கள் இந்த காட்டை நம்பி தங்கள் வாழ்க்கையை அமைத்துள்ளனர். இவர்களின் வீடுகளில் டாய்லெட் வசதி கிடையாது, மின்விளக்கு வசதி கிடையாது. சொல்லப்போனால் இவ்வளவு பெரிய காடும் இவர்களது வீடுதான். இந்த வீட்டுக்குள்தான் சிறுத்தை புலி புகுந்து விட்டதாக பயத்தில் உறைந்து கிடக்கிறது இருக்குன்றப்பள்ளி கிராமம்.
இதே இப்ப இருகுன்றப்பள்ளியில பாத்தீங்கன்னா பாதி பேர் வெளியே வர மாட்டாங்க. இந்த பகல்லையும் சரி நைட்லயும் சரி பசங்க நிறைய பேர் வெளியே வருவாங்க. இங்க வந்து மினிமம் 600 வீடு இருக்குது. இப்ப ஜனத்தொகையே இல்லாத மாதிரி தான் இருக்குது. கண்டி வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் பயத்தோட வீட்டுல உட்காந்து இருக்காங்க. செல்வத்தின் வீடு மற்ற வீடுகளில் இருந்து தனிமையில் இருக்கிறது. அவர் தனது மனைவி குழந்தையுடன் வசித்து வருகிறார். கடும் மழையும் கும்மிருட்டும் இவர்களை பயமுறுத்தியதில்லை. ஆனால் சிறுத்தை புலி வந்து சென்றதும் அது ஆடுகளை தாக்கிச் சென்றதும் பெரும் கவலையை தந்திருக்கிறது. காட்டுத்தர அதிகாரிக்கு போன் பண்ணிக்கிறதுல ஒரு பயமா இல்லப்பா, நீங்க வீட்டாண்ட போய் தைரியமா படுங்க அப்படின்றாங்க. நாங்க இப்ப வந்து ஒரு 6-7 பேர் இருக்கோம். குழந்தைங்க ஒரு 3 குழந்தைங்க இது கை குழந்தைங்க. அது எங்க வச்சுன்னு படுப்போம்னு எங்களுக்கு ஒரு பயம் தான். பக்கத்துல இருக்கிறதுல கூட பயத்தோட தான் இருக்காங்க. அந்த புலி இங்க இருக்குது அங்க இருக்குதுன்றாங்க. ஆனா எங்க இருக்குதுன்னு யாரும் கண்டுபிடிக்கல. எங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது. நாங்களாம் வெளியே தான் படுப்போம். எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேலி கூட கிடையாது. இப்போதைக்கு கூண்டு வச்சுக்கிறேன்றாங்க. ஆனா அது எங்க வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. பிடிக்கிறேன்றாங்க. ஆனா என்ன ஒரு பதிலும் சொல்ல. அந்த மிருகம் நடு இரவில் வருகிறதா? அதிகாலையில் வருகிறதா? தனியாக வருகிறதா? அல்லது துணையுடன் வருகிறதா? செங்கல்பட்டு வனப்பகுதியில் சிறிய விலங்குகளை வேட்டையாடும் கொடிய விலங்குகள் இங்கு இருந்தாலும் அவை பெரும்பாலும் மனிதர்கள் வசிக்கும் இடத்திற்கு வருவதில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக இங்கு நடக்கும் வழக்கத்திற்கு மாறான சம்பவங்கள் மக்களின் வாழ்வை முடக்கி போட்டுவிட்டது. சிறுத்தைப்புலி சீக்கிரம் பிடிங்கன்ற வனத்துறை அதிகாரிகளுக்கு தயவான வேண்டுகோள். சிறுத்தைப்புலி பிடிக்கிறதுக்கு வேண்டுகோள் செய்யுங்க. ஏன்னா இங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் நடமாட்டம் அதிகம். இதோ கிராமவாசிகள் தாங்கள் பாதுகாப்பாக இல்லை என எப்போது உணர்ந்தார்களோ அப்போதே உஷாராகிவிட்டது வனத்துறை. 100 பேர் அடங்கிய குழு சிறுத்தை புலியை பிடிக்க புறப்பட்டது காட்டுக்குள். வனத்துறை குழுவுடன் நமது குழுவும் பின்தொடர வழியிலேயே சிறுத்தை புலியை பற்றிய விசாரணைகள் தொடங்கிவிட்டன. புலியா அது என்ன பண்ணுது? என்ன ஒண்ணு நான் தமாஷை சொல்றீங்க, உண்மையிலே சொல்றீங்க. இதுல என்ன எனக்கு பரிகாரம்? நாங்கெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டோம். ஒரு 40 பஸ் மாடி இருக்கு எங்களுக்கு. திருமணி மல்லி தான் போவோம். ஒரு இளங்கண்ணை பசு அடிக்குது, கத்துது, மாடு மறந்து வந்துட்டு நான் மறுமறுத்து அதுக்கு நாம் வழியில் சந்தித்த அந்த வயதான கிராமவாசிக்கு இந்த காடுகளின் சந்து உந்துகள் கூட தெரியும். சிறுத்தை புலி இங்கு வருவது உண்டு, குறிப்பாக இரவில் வரும் என்று உறுதியாக சொன்னார். அந்தாண்ட மலை திருமணி மலையில மேல ஆடி வந்துக்கினே திடீர்னு மேலாம் பார்த்தா ஓடும். ஆனா குறைய விட்ட ஓடும். கிணியோ பாத்தீங்க, நிறைய பாத்துருக்கிறேன். அதெல்லாம் கணக்கு இந்த மல்ல தங்காதீங்க. திருமணி மல்ல அது தங்க அங்கிருந்து இங்க வரும் ஓடிப்போம். அது வந்து சுத்தம். சரி சரி. நாங்க இப்போ வந்து வனத்துறை தான். நாங்க சிறுத்தை புலி வந்தாலும் அதெல்லாம் பார்க்க வந்துக்கிறோம். நீ வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா. இதெல்லாம் சிறுத்தை நடமாட்டம் இருக்குது. அது கட்டி எவ்வளவு கிட்டு பார்த்தோம். அந்த வயதானவர் சொன்ன தகவல் சற்றே கலவரம். காட்டுக்குள் தொடர்ந்து முன்னேறினோம். வனத்துறையின் முதல் முயற்சி எந்த பகுதிகளில் சிறுத்தை புலியின் நடமாட்டம் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதாகும். இருக்குன்றப்பள்ளியைச் சேர்ந்த செல்வத்தின் ஆடுகளை சிறுத்தை புலி அடித்துச் சென்றிருந்த நிலையில் வேதநாராயணபுரம் அனிதா, மணப்பாக்கம் கோபால், ஓமலூர் சதீஷ் போன்றோர் சிறுத்தை புலியை பார்த்ததாக சொல்ல அந்தந்த இடங்களில் கூண்டுகளை வைக்க வனத்துறை முடிவு செய்தது.
இருக்குன்றபுரம், திருமேனி, மணப்பாக்கம், கண்ணாப்பேட்டை ஆகிய இடங்களில் கூண்டுகளை வைத்து சிறுத்தை புலியை கவர்வதற்காக ஆடுகளும் அதற்குள் விற்கப்பட்டன. கண்ணாப்பேட்டை கிராமத்தில் வசிக்கிறோம். இங்க ஒரு புலி இருக்குதா ஒரு வாரமா சொல்லிக்கிறாங்க. பக்கத்து ஊர்ல இருன்ற பள்ளியில ஒரு 4 ஆடை அடிச்சு சாப்பிடுது. அது பயந்துன்னு வீட்டுல ஊர் மக்கள் யாரும் வெளியே வரதில்ல. ஒரு 6 மணி வரைக்கும் எப்பவுமே இருப்பாங்க. அது கூட இருக்கிறதில்ல. அவ்வளவு பயமா இருக்குது. இது பக்கத்துல தண்ணி இல்லாத காரணத்தால வெளியூர்ல போய் தண்ணி குடிச்சிட்டு நைட்ல இங்க தங்கிடுது. ஃபாரஸ்ட் ஒரு 2 நாளா தேடி இருந்தாங்க. நேற்று தான் கண்ணில் மாட்டிது. அதனால கூண்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த ஊர்ல புலி இருக்குதுன்னு அப்படி கன்ஃபார்ம் ஆகிடுது. அதனால எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்து ஊர்ல ஒரு 4-5 ஊர்ல வச்சுக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக கூண்டுகளுக்கு எந்த வேலையையும் வைக்கவில்லை அந்த ஒற்றை சிறுத்தை புலி. மாறாக மறுநாள் வாகன ஓட்டி ஒருவரின் கண்ணில் பட்டபடி மறைந்துவிட்டது. இதோ அனுமந்த் புத்தேரி என அழைக்கப்படும் இந்த காட்டாற்று பாதையில்தான் வாகன ஓட்டிக்கு தன்னை காட்டியுள்ளது அந்த சிறுத்தை புலி. இதையடுத்து அனுமந்த் புத்தேரி பகுதிக்கு விரைந்து வந்தது வனத்துறை. இந்த இடத்துல 23ஆம் தேதி ஒரு தனியார் பேருந்து ஓட்டுநர் இந்த கால்வாய் பகுதி வழியாக சிறுத்தை புலி ஓடியதை பார்த்ததன் அடிப்படையில் நேற்று எங்கள் மாவட்ட ஆணையர்கள் இந்த புலி ஓடிய பகுதியை ஆய்வு செய்து கால் தடங்களை உறுதி செய்து அவர் அளித்த அறிவுரைப்படியோ ஆலோசனைப்படியோ இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு டிராப்பிங் கேஜ் வச்சிருக்கிறோம். அனுமந்த் புத்தேரியில் சிறுத்தை புலி நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த பகுதியிலும் ஒரு கூண்டு வைக்க முடிவு செய்யப்பட்டது. வாகனம் செல்ல முடியாத அந்த பகுதிக்கு கூண்டை எப்படி கொண்டு செல்வார்கள் என்ற கேள்வி நமக்கு. ஆனால் அதிசயத்தை கண்டோம் நான். கடைநிலை ஊழியர், உயரதிகாரி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருமே கூண்டுக்கு தோள் கொடுத்தனர். பெரும் சிரமத்திற்கு இடையில் அந்த ஓடையிலும் கூண்டு வைக்கப்பட்டு விட்டது. இது ஒரு கால்வாய் பகுதி, நீரோடை வசங்களை பற்றி இது சிறுத்தை புலி வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இதே போன்று இதற்கு எதிர்ப்புறம் இருகுன்றப்பள்ளி ஆட்டை 23ஆம் தேதி ஒரு ஆட்டை அங்கே அடிச்சு சாப்பிட்டுருக்கு. அந்த மலைப்பகுதியில் நாளைக்கு கூண்டு அமைக்க போறோம். இதை தொடர்ந்து வல்லம் அருகாமையில் திருவடி சூலம் மலையடிவார பகுதியில இன்னொரு கூண்டு வைக்க போறோம். வனத்துறையினரின் அதிதீவிர இந்த நாட்களாக அவர்கள் வந்து விடுவார்கள் என யாரை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அந்த குழுவும் வனப்பகுதிக்குள் நுழைந்துவிட்டது. வேகமாக செயல்பட்ட அந்த குழுவினர் வனப்பகுதிக்குள் ஆங்காங்கே கேமராக்களை பொருத்தினர். இரவிலும் துல்லியமாக படமெடுக்கக்கூடிய அந்த கேமராக்கள் சிறுத்தை புலியின் ஒவ்வொரு அசைவையும் படமெடுக்கும் திறன் உள்ளது. அதாவது கடந்த 5 தினங்களாக வனப்பகுதிக்கு வெளியே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள் சொல்கிறார்கள். மேலும் ஒரு ஆட்டுக்குட்டையும் அடித்து கொள்ள சொன்னார்கள். ஸோ அதை வைத்து பார்த்துக்க சிறுத்தையாக இருக்கலாமா என்ற அச்சத்துடன் உள்ளே காட்டில் உள்ளே தடயங்கள் அறியப்பட்டது. தடயங்கள் மூலம் சிறுத்தைகள் எச்சம் மட்டும் பார்க்கப்பட்டுள்ள நிகழ்வை சிறுத்தைகள் எச்சம் எங்கெங்க இடத்தில் பார்க்கப்பட்டுள்ளோ அந்த ஒரு முக்கியமான இடத்துல 3 இடத்துல கேமராக்கள் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் அதிலிருந்து வரும் புகைப்படங்களை வைத்து
சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கிறது உறுதி செய்யப்படும். பொதுவாக வந்து இங்கே மான்கள் கம்மியாக இருக்கின்றது. ஒரு சில சிறுத்தைகள் வயதான சிறுத்தைகள் வந்து மான்களை பிடிக்கிறதுக்கு இல்லை என்றால் ஊருக்கு வெளியில வந்து ஆடுகள் மாடுகள் ஏதாவது கட்டி போட்டிருந்தால் ஈஸியான பிழைகளை பிடிச்சி சாப்பிட வசதி இருக்கின்றது. கேமராக்களிலிருந்து வரும் புகைப்படங்களை வைத்து தான் எந்த இடத்துல இருக்குது என்பது தெரிய வரும். அதன் பிறகுதான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும், இது 1 2 அல்லது எந்த ஏரியாக்கள் இருக்கிறது என்று தெரிய வரும். காத்திருப்பு தொடர்ந்தது. 1 நாள் 2 நாள் என கேமரா பதிவு செய்த அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டது. எதிர்பாராத விதமாக அனைவருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. கூண்டுகளில் சிக்காத அந்த சிறுத்தை புலி கேமரா கண்களிலும் மண்ணை தூவிவிட்டது. இப்போது வனத்துறையினர் முன்பு நின்ற ஒரே கேள்வி சிறுத்தை புலி எங்கே என்பதுதான். சிலர் அது வேறு காட்டுக்குள் சென்றிருக்கலாம் என்கிறார்கள். சிலரோ அது புலியாக இருக்காது, காட்டுப்பூனையாக இருக்கும் என்கிறார்கள். இல்லை, அது வரும், கண்டிப்பாக பிடிப்போம் என்றனர் சிலர். ஆனால் இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுக்கு தூக்கம் தொலைந்த இரவுகளின் எண்ணிக்கையோ நீண்டபடி இருக்கிறது. செல்வம் வீட்டின் முன்பு பதிந்த சிறுத்தை புலியின் காலடி தடங்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பயங்கர கனவாக பயமுறுத்துகிறது. வனத்துறை சிறுத்தை புலியை பிடிக்கிறதுக்கு 5 இடங்கள்ல கூண்டு வச்சிருக்காங்க. அதுல ஆடு மாடு இறைச்சி துண்டுகள்லாம் இருக்கு. தினமும் அதனை மாத்தி மாத்தி புதிய இறைச்சிகள் வைக்கிறாங்க. ஏன்னா பழைய இறைச்சியினுடைய வாசனையில சிறுத்தை புலி கூண்டுக்குள்ள வராது. இப்போ எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருது. ஏசிபி நிச்சயம் நடக்கும், 2-3 நாள் கழிச்சு கூட நடக்கும், இல்ல நாளை காத்தால சூரியன் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நடக்கும் அப்படின்னு சொல்லி காக்க கக்க படத்துல ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி புலி எப்ப வருமோ அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்த வண்ணம் இருக்கிறாங்க. மதுரையில அசிஸ்டன்ட் கமிஷனர் காந்தி சிபிஐ மூலமா கைது செய்யப்பட்டிருக்கார். 20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கைதியினுடைய விசாரணையில அவர் மரணம் அடைந்ததுக்காக இவர் கைது செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில 20 வருடமா அரசினுடைய சலுகைகள் சம்பளம் எல்லாம் இவர் வாங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த கைதுக்கு நடவடிக்கையை ஒட்டி அந்த சம்பளமும் அவருடைய சலுகைகளும் பறிமுதல் செய்யப்படுமா? சட்டம் என்ன சொல்லுகிறது? 1995 பெரம்பலூர் மாவட்டம் வேம்பூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பொண்ணு 16 வயசு பொண்ணு ஓடி போயிருச்சு, அது எங்க இருக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, காணாம போயிருச்சு அப்படின்னு ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது. அந்த புகாரை விசாரிக்கும் பொழுது அந்த பொண்ணும் அதே ஊரை சேர்ந்த வேற ஒரு நபரும் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது தொடர்பாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்து அந்த அடிப்படையில் விசாரிக்கும் பொழுது அந்த பையனுடைய உறவினர் ஒரு நபரை வந்து விசாரிக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அடுத்த நாள் காலையில அவர் வந்து ஒரு தற்கொலை செஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகுது. அந்த அடிப்படையில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனைவி, அந்த இறந்து போன ஒரு அந்த நபருடைய மனைவி வந்து புகார் கொடுக்கறாங்க. அந்த புகார் விசாரிக்கப்பட்டு அந்த புகார் விசாரணையில வந்து இது ஒரு தற்கொலை தான் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது அந்த விசாரணை சரியில்லை அப்படிங்கிற அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் 482 சிஆர்பிசி, அதாவது இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட், அந்த மனு ஒன்று தாக்கல் செஞ்சு அந்த அடிப்படையில் சிபிசிஐடி போலீசாருக்கு அந்த வழக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகும் அது எந்த விதமான முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற காரணத்தில் 2003 மீண்டும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கினுடைய விசாரணையின் அடிப்படையில் வந்து சப்சிக்வெண்டா பின்னர் வந்து அது சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. சிபிஐ அந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அதன் பிறகு சுமார் 20 ஆண்டுகள் கழித்து அந்த புகாருக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளான காவல்துறை அதிகாரிகள், உதவி கமிஷனர், ஒரு SSI, மற்ற 20 மீது அவங்க வந்து வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அவங்க கைது செய்யப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த வழக்கு வந்து அவங்க கைது செய்யப்பட்டாலும் சரி 20 ஆண்டுகள் கழித்து அவங்க வந்து அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை சிபிஐ போலீசார் வந்து அவங்க திருப்தி அடைஞ்ச காரணத்தினால அவங்க நீதிமன்றத்துக்கு இவங்க தான் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் அனுப்புறாங்க. ஆனால் நீதிமன்றம் எடுத்த உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாரு. இந்த வழக்கின் போக்கில வந்து விசாரணை அதுக்கான நீதிமன்றத்துக்கு சாட்சிகளுக்கு வந்து சமன் அனுப்பப்பட்டு அதுல விசாரிச்சு குறுக்கு விசாரணை அனுமதி செய்யப்பட்டு சாட்சிகளும் ஆவணங்களும் வந்து தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்கும்.
குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற சாட்சியங்களின் அடிப்படையில் 313 கொஸ்டினிங் அப்படிங்கறத வந்து கேள்வி கேட்டு அதற்கு பதில் வாங்கப்பட்டு அதன் பிறகு எதிரிகள் தரப்புல வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தரப்புல சாட்சிகள் விசாரிக்கப்படும். அந்த சாட்சிகள் எல்லாம் விசாரிச்சு இறுதியாக ஆர்குமெண்ட் எல்லாம் முடிஞ்சு இருதரப்பு வாதங்கள் முடிஞ்ச பின்னாடி தீர்ப்பு கொடுக்கப்படும். அந்த தீர்ப்பு கொடுக்கப்படும் போதுதான் அந்த வழக்குல வந்து ஒன்னு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து விடுவிக்கப்படுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும். அந்த தண்டனை விதிக்கப்பட்டாலும் அதற்கு மேலாக வந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரையல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வழக்கு விசாரணை நடக்கணும். அதன் பின்னர் கொடுக்கப்படும் தீர்ப்புல வந்து மேல்முறையீடு இருந்தா அதுவும் வந்து கண்டினியூஷன் ஆஃப் த ட்ரையல், அது வந்து அந்த வழக்கு விசாரணை ஒரு பகுதி தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் கூறியிருக்கிறது. இந்த மாதிரியான வழக்குகளில் வந்து ஒருவேளை நீதிமன்ற தீர்ப்பு வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவங்க பணிபுரிஞ்ச காலகட்டத்தில் அவங்க வாங்கின சம்பளம், அவர்களுக்காக அரசு கொடுத்த சலுகைகள் அப்படிலாம் வந்து ரத்து செய்யப்படுமா என்றால் அதெல்லாம் ரத்து செய்யப்படாது. ஏன்னா அது வந்து அவங்களுடைய பணிக்காலத்திற்காக அவங்க பெற்ற ஊதியம் மற்ற சலுகைகள். ஆனால் அந்த குறிப்பிட்ட வழக்குல அவங்களுக்கு ஏதாவது விசேஷ ஆதாயம் இருந்தாலோ இல்ல அதுல ஏதாவது அவங்க வந்து பணத்தை கையாடல் பண்ணிருக்காங்க, இல்ல அது முறைகேடா சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக இருந்து அது நீதிமன்ற விசாரணையில வந்து விவாதிக்கப்பட்டு அது அடிப்படையில் வந்து தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தால் அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றதுக்கான உரிமை வந்து சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அவங்க வந்து வாங்கின சம்பளமோ மற்ற சலுகைகளோ வந்து அந்த வழக்கிற்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத பொழுது அதை திரும்ப பெறுவதற்கோ அதை கைப்பற்றுவதற்கோ சட்டத்தில் இடம் கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.